இப்ப இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? மீனராசிக்கு என்னன்னா 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் ராகு. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில பண வரவுகள்ல எந்த பிரச்சனையும் வராது. இந்த பணம் வரவு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதி கடனா வரும். அந்த கடன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கடன் மட்டும் என்னன்னா, வாங்கலாம் தப்பு கிடையாது. நெறைய பேர் கேட்பாங்க. "சார் நான் மீனராசி, நீங்க கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் எப்படி பிசினஸ் பண்றது? நான் எப்படி எல்லாம் என் லோன அடைக்கிறது? கடன் வாங்கி தான் லோன அடைக்கணும் நானு." அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் வாங்குறது தப்பு கிடையாது. அதிக வட்டிக்கு வாங்காம பேங்க் லோன் மாரி வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நெறைய பிசினஸ் பண்றவங்க என்ன தப்பு பண்ணுவாங்க அப்டின்னா, எனக்கு பிசினஸ் பண்ண வேண்டியிருக்கு. நாளைக்கு இந்த பணத்த போட்டா தான் எனக்கு அடுத்த நாள் சம்பாதிக்க முடியும்னு நெனச்சுட்டு, தப்பான ஒரு கமிட்மெண்ட்ட குடுத்து கடன் வாங்கி போட்டுருவாங்க. கடைசில அந்த கமிட்மெண்ட்ட மீட் அவுட் பண்ண முடியாது. அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பண வரவுகள்ல எந்த தடை கிடையாது. கடன் அதிகமா ஏறாம பார்த்துக்கிட்டாங்கன்னா சேஃப்.